வணக்கம். ஜவைஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்கிறோம். மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அதாவது ஒரு பாரத பிரதமரை நோக்கி முன்னாள் அதிகாரிகள் கடிதம் எழுதினார்கள். கூட்டா சேர்ந்து ஒரு 10 பேர் 20 பேர் சேர்ந்து எழுதினார்கள் அப்படிங்கிறது உண்மையிலே இந்திய வரலாற்றில் நடக்காத ஒரு விஷயம். ஆனால் இந்த பாஜக அரசை நோக்கி, மோடியை நோக்கி இன்னைக்கு 17 பிரபலங்கள் ஒன்னா சேர்ந்து ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. உண்மையிலே இது மிகப்பெரிய ஒரு பாஜகவுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய இழுக்கு, ஒரு சாட்டை அடி. இனிமேலாவது மோடி திருந்துவாரா அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு இந்திய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது ரோட்ல போற ஒரு அப்பை சுப்பேன், அதை சொன்னா இதை சொன்னா, அது இருப்பா அப்படிப்பா இப்படிப்பான்னா அது ஒரு வேறு விஷயம். அது சொல்லிட்டு போறான், விடப்பா அவன் சின்ன பையன் சில்லற பையன், விடப்பா முடிஞ்சு போச்சா. ஆனா ஒரு பாஜக அப்படிங்கிற கட்சியெல்லாம் மீறி ஒரு மோடி இன்னைக்கு 11வது ஆண்டை அடியெடுத்து வைத்திருக்கக்கூடிய ஒரு பாரத பிரதமர் மோடி, பாஜக RSS ஃபுல் அரிதாரம் பூசப்பட்ட ஒரு நபர். வகுப்புவாத சக்திகளை உருவாக்கக்கூடிய அந்த RSS மிகப்பெரிய ஒரு ஆயுதம். இதெல்லாம் அடிக்கிட்டே போலாம். இப்படிப்பட்ட ஒருவரை நோக்கி இன்னைக்கு இந்தியா எப்படி இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? அதுல குறிப்பா இந்துக்கள் இஸ்லாமியர்கள் எப்படியெல்லாம் இருக்கிறார்கள், வகுப்புவாதங்கள் எப்படியெல்லாம் வேரூன்றி விட்டன, அதுக்கு நீங்க தான் காரணம். இன்னும் பல மாநிலங்கள்ல பகிரங்கமா வகுப்புவாதங்கள் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. ஏன்னா 2014 இருந்து 2024 10 முடிஞ்சது, 2025 11 ஆரம்பித்துமே கூட உங்களால் அந்த இந்து இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரத்தை கைவிட முடியவில்லை அப்படின்னு பயங்கரமான ஒரு 8-10 பாயிண்ட்டுக்கு மேல சரமாரியான வெடி தாக்குதல். இது உண்மையிலே பாஜகவுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு சாட்டையடி இழுக்கு, குறிப்பாக மோடிக்கு மட்டுமே ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய இழுக்காகத்தான் நாம் கருதப்படக்கூடிய ஒரு விஷயம். உண்மையில இந்த அளவுக்குலாம் இந்திய வரலாற்றுல ஒரு பாரத பிரதமரை நோக்கி 17 முன்னாள் அதிகாரிகள், முன்னாள் மாண்பு மிகு, மற்றபடி மிகப்பெரிய உயர்நிலை உள்ளவர்கள், உயர்நிலையில் உள்ளவர்கள் எழுதினார்களா அப்படிங்கிறதா கிடையவே கிடையாது, வரலாறே கிடையாது. என்ன எழுதியிருக்காங்க அந்த 17 பிரமுகர்கள் யார் யார் அப்படின்னு கேட்டா, முன்னாள் திட்டக்குழு செயலாளர் NC சச்சேனா அப்படிங்கிறவரும், மற்றபடி முன்னாள் ஆளுநர் நசீப் ஜங்க், முன்னாள் தலைமை தேர்தல் அதிகாரி YSY குரேஷி அவரு, அப்புறம் இங்கிலாந்தின் முன்னாள் இந்திய தூதர் சிவ் முகர்ஜி, மற்றபடி முன்னாள் லெப்டினன்ட் சமீருதீன் ஷா. இவங்கெல்லாம் சாதாரண ஆள் கிடையாது. ரோட்ல போறக்கூடிய அப்ப சுப்பே, மற்றபடி நம்ம ரோட்ல மளிகை கடை வச்சிருக்கிறவங்களோ, மற்றபடி டீ ஆத்துறவங்களோ கிடையாது இந்தியாவுக்கு. புரியுதுங்களா? மிகப்பெரிய உயர் நிலையை அடைந்தவர். ஒருத்தர் ஆளுநர், ஒருத்தர் தேர்தல் அதிகாரியா இருந்தவர், ஒருத்தர் இந்திய தூதரா இருந்தவர், திட்டக்குழுவுக்கு செயலாளராக இருந்தவர், இன்னொருத்தர் லெப்டினன்ட் ஜெனரல். இது மாதிரி 17 பேர் ஒரு மிகப்பெரிய ஒரு கடிதத்தை மோடிக்கு எழுதியிருக்காங்க. மிகப்பெரிய ஒரு கேவலமான ஒரு விஷயமாகத்தான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழல். இந்த அளவுக்குலாம் பாஜக மிக கேவலமாக மோசமாக நடந்து கொண்டிருப்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். ஆனா இதை இவ்வளவு பெரிய பிரபல்யங்களை பழிச்சென்று வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது உண்மையிலே கொச்சையான ஒரு விஷயம். பாருங்களேன் என்ன சொல்லியிருக்காங்க தன்னுடைய கடிதத்தில் அப்படின்னா, 2014 பாஜக வந்தவுடன் இந்து இஸ்லாமிய உறவுகள் மோசமடைந்துள்ளது. நிதர்சனமான உண்மைதான். இது மறுக்க முடியாத விஷயம். முதல்ல எல்லாம் பார்த்தோம்னா இந்து இஸ்லாமிய உறவுங்கிறது அண்ணன் தம்பி. எங்க பக்கம்லாம் இன்னைக்கு மாப்பிள்ளை மாமே மச்சான் தான் கூப்பிட்டுக்கோம். கவுண்டமார்களை, வன்னியமார்களை, மற்றபடி நாயக்கமார்களை, ஏன்னா எல்லாமே அங்கிருந்து வந்தவங்க தான் நாங்களும். அவங்க அங்கேயே இருக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய மற்ற கலாச்சாரங்கள் யார் யார் இருக்காங்க, செட்டியார், படையாச்சி,
மற்றவர் புள்ள மாதிரி எல்லாருமே அங்கிருந்து வந்ததுதான் இஸ்லாமியர்கள். தெரியுமா? சில இந்த பாஜக சொல்ல அரேபியாவில் வந்தவங்கலாம் கிடையாது. அன்னைக்கெல்லாம் வந்து 2013 2010 தான் வந்து ஒற்றுமையா. ஆமா, உடனே வந்து அவங்க பொங்கலுக்கு தீபாவளிக்கு ஸ்வீட்டு கொடுத்து அனுப்புவாங்க. இங்கிருந்து வந்து இஸ்லாமியன் வந்து ரம்ஜானுக்கும் பக்ரீத்துக்கும் பிரியாணி அனுப்புவான். எவ்வளவு ஒரு ஒற்றுமையா இருக்கு. அதையெல்லாம் இவர்கள் உறவு சிதைந்து விட்டது. அதற்கு காரணம் பாஜக தான். 2014 இருந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த 17 பேர் கொண்ட குழு வந்து அந்த கடிதத்தை குறிப்பிட்டிருக்காங்க. அப்புறம் சொல்றாங்க, பிரிவினைவாதத்தை ஊக்குவிக்கும் விதமாக சில மாநிலங்கள் அதிகரித்து விட்டன. கட்டாயம் இவர்களுடைய கொள்கையை உள்வாங்கி என்ன பண்ணுச்சு, அந்த மாநிலங்களே குறிப்பா குஜராத், மகாராஷ்டிரா இப்படி அடுக்கிக்கிட்டே போலாம், ஏகப்பட்ட பேர். ஆமா, குறிப்பா இஸ்லாமியனா அடி ஓத குத்து ஜெய் ஸ்ரீராம் சொல்லு இந்த மாதிரி பலவிதமான கொடுமைகள் இந்த 10 வருஷமா 11வது வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. இப்ப கூட மிக கேவலமான ஒரு சூழல். அந்த மாதிரி 11 வருஷமாவே அவருடைய மோசங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதுல குறிப்பா அதை வந்து சில மாநிலங்கள் உள்வாங்கி கொண்டு அதை செயல்படுத்தி கொண்டிருக்கின்றன அப்படின்னு ரொம்ப எழுதியிருக்காங்க. அடுத்து, குறிப்பிட்ட பிரிவினருக்கு எதிராக அரசை எழுந்து நிற்கக்கூடிய சூழல் இதற்கு முன் இருந்ததில்லை. இஸ்லாமியர்களுக்கு எதிராக மத்திய அரசே செயல்படுது அப்படின்ட்டு ஒரே வார்த்தை. இந்த மாதிரி ஒரு எங்கேயாவது பார்த்துருக்கோமா? எங்கேயுமே பார்க்கலையே. இதுக்கு முதல்ல காங்கிரஸ் ஆண்டு இருக்கிறாங்க, மற்றபடி வந்து மொரார்ஜி தேசாய் ஆண்டு இருக்கிறாரு, எத்தனையோ பேர் ஆண்டு இருக்கிறாங்க. யாருமே இல்லையா? கூட்டணி ஆட்சிகள் எத்தனையோ இருந்திருக்கிறேன்னா, குஜராத் இருந்தாரு, VP சிங் இருந்தாரு, என்னையா ஒண்ணுமே கிடையாது. வாஜ்பாய் கூட இருந்தாரு. வாஜ்பாய் அற்புதமான ஒரு மனிதன். ஆமா, கோத்ரா அந்த ரயில் நிலைப்பு வகையில் அத்வானியும் வாஜ்பாயும் மோடியை கரித்து கொட்டினார்கள். என்னப்பா இப்படி பண்ணிட்ட அப்படின்னு கொட்டினாங்க. ஆமா, எவ்வளோ அந்த மாதிரி வந்து ஒரு அரசே வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு சூழல் இதற்கு முன் இருந்ததில்லை அப்படின்னு ரொம்ப காட்டமான ஒரு பதில கேள்வியை எடுத்திருக்காங்க. அது விஷய விளக்கத்தை சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து மத சிறுபான்மையருக்கு எதிராக குற்றங்கள் அதிகரித்துள்ளது. இந்த 10 வருஷமா பாஜக ஆட்சியில மத சிறுபான்மையின இஸ்லாமியர்களுக்கும் மற்றபடி வந்து கிறிஸ்துவர்களுக்கும் எதிராக சிறுபான்மை மக்களுக்கு எதிராக குற்றங்கள் அதிகரித்துள்ளன. நம்ம பார்த்துக்கிட்டு தான், டெய்லியும் நடந்துக்கிட்டு தான், ஏதோ ஒன்று பார்த்துக்கிட்டு தான். அப்புறம் மாட்டிறைச்சி என்ற பேர் கும்பல் தாக்குதல் நடந்து கொண்டிருக்கு. மாட்டிறைச்சி சாப்பிடக்கூடாது, மாடை வெட்டக்கூடாது என நாங்கள் தெய்வமாக கொண்டாடுகிறோம். ஆனா வந்து இவங்க மட்டும் மாட்டுக்கறியை வெட்டி கூறு போட்டு வெளிநாட்டுக்கு அனுப்புவாங்க. அது மட்டும் கூடாதா? மாட்டிறைச்சி சாப்பிடக்கூடாது. அப்புறம் மாட்டிறைச்சி எப்படி இங்க கொன்று மற்றபடி பேக் பண்ணி அங்க வெளிநாட்டுக்கு அனுப்புறீங்க? வெளிநாட்டுல கேட்டா அப்படின்னா குவைத்து போன்ற ஊருகள்லாம் கேட்டோம்னா இந்தியாவோட மாட்டுக்கறி தான் ஃபேமஸா, அந்த அளவுக்கு சொல்றாங்க. அந்த அளவுக்கு பண்றீங்களா? அதுல காசு பண்றீங்களா? இப்ப அந்த ஒரு மரியாதை, அந்த ஒரு இது வந்து இந்த இங்க இருக்கக்கூடிய மாட்டு இறைச்சி கொடுக்க வேண்டியதானே? இங்க மட்டும் எப்படி நீ வெட்டுற? அடுத்தவன் வெட்டக்கூடாது, ஆனா அரசு வெட்டலாமா? அதைத்தான் சொல்றாங்க. மாட்டிறைச்சி என்ற பெயர் கும்பல் தாக்குதல். அப்புறம் இஸ்லாமிய எதிர்ப்பு உரைகள் சொல்லி மாளாதுங்க. இஸ்லாமிய எதிர்ப்பு சம்பந்தப்பட்ட ஒரு இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஏகப்பட்ட உரைகள். ஆமா, என்ன பயங்கரம் கேவலமான உரைகள். இன்னும் சொல்லப்போனா அதை அடுக்கிட்டே போனோம். அதுக்குன்னு தனி வீடியோ நாங்கள் 2-3 வீடியோ போட்டுருக்கோம், அதை போய் பாருங்க. அவ்வளோ மோசமான ஒரு சூழல்ல இருக்குன்னு சொல்லிட்டு அந்த 17 பிரபலங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் முஸ்லிம் வீடுகள் வந்து இடிப்பு சம்பவங்கள் அதிகரித்து விட்டன. ஆமா, ரொம்ப ஒன்னா போட்டு புல்டோசர் வச்சு இடிச்சிடறேன். கேட்டா அந்த இது வந்து கவர்மெண்ட் இடத்துல இருக்கு. இதுக்கு முதல்ல தெரியலையா? ஊபி மாநிலத்தை யோகி ஆதித்யா கேட்கிறேன், எத்தனை வீடு நீங்க இடிச்சீங்க மனசாட்சி இல்லாம? உடனே இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறாங்க. நீ வீடை இடிச்சீங்கன்னா நீங்க தான் அதுக்கு பொறுப்பு, நீங்க தான் கட்டி தரணும் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான குற்றச்சாட்டு நீங்க சுமத்திருக்காங்க. ரைட்டு, இதுக்கு முதல்ல தெரியலையா? அது இன்னைக்கு மட்டும்தான் ஒரு அரசு நிலத்துல வந்து வீடு கட்டியிருக்கிற அப்படி தெரியும். இதுக்கு முதல்ல தெரியாதா? எப்படிலாம் பாருங்க, ஒரு சூழ்ச்சியான ஒரு மோசமான கேவலமான ஒரு அரசு மத்திய அரசுல பாஜக அப்படிங்கிற பேர் நடந்துட்டு இருப்பாரு. அடுத்து, மசூதி தர்காக்களின் சொத்துக்களை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்பது அறிவிப்பு பன்முகத்தன்மை அழிக்கும். மசூதி சொத்துக்களையும் தர்கா சொத்துக்களை, அந்த வக்பு வாரிய சொத்துக்கள் அந்த ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்து அதெல்லாம் வந்து உண்மையில் பன்முகத்தன்மையை அழிக்கும். அதனால வந்து ஏகப்பட்ட பேர் உள்ள நுழைஞ்சு
அது யாருங்கிற கான்செப்ட், அதுல வந்து அந்த வக்புவாரி கான்செப்ட்ல வந்து ஒரு வேற்று மதத்தவர் வந்து உள்ளே ஒரு உறுப்பினராக இருக்க வேணுங்கிற ஒரு மசோதா, அந்த மசோதாவை தாக்கல் பண்ணிருக்காங்க. எப்படிலாம் ஒரு கொடுமையான விஷயம் பாருங்க. இதெல்லாம் இருந்தது அப்படின்னா இங்க இந்த நாட்டுல வந்து இஸ்லாமிய எப்படி உயிர் வாழ முடியும், நிம்மதியாக இருக்க முடியும். அதே மாதிரி இன்னொன்னு சொல்லியிருக்காங்க, வழிபாட்டு தலங்களை பாதுகாக்கும் சிறப்பு சட்டம் இருந்த போதிலும் நீதிபதி தீர்ப்புகள் பல பதட்டங்களை ஏற்படுத்தி விட்டன. கட்டாயம் 1900 ஆமா அந்த ஒரு ஆண்டுல போடப்பட்ட சிறப்பு சட்டங்கள் 1991 சிறப்பு சட்டங்கள் அது சம்பந்தப்பட்ட வகையில இனிமே 1947 இருந்து எந்த அளவுக்கு யார் யார் வழிபாட்டு அவர்களுக்கு சொந்தமாது இடிச்சுட்டாங்க, இங்க இடிச்சாங்க அங்க இடிச்சாங்க சொல்லக்கூடாது வழிபாட்டு சிறப்பு சட்டங்கள் போட்டிருக்கு. அந்த பாபர் மசூதி மட்டும் அதை வந்து பிரிச்சுட்டாங்க. அதுக்கு முன்னால இருந்த வழக்கு போட்டதுனால இப்ப பாருங்க இந்த மதுரா சம்பந்தப்பட்டது, அப்புறம் அந்த அஜ்மீர் சம்பந்தப்பட்ட முந்தான அது ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. இந்த மாதிரிலாம் போட்டு என்ன பண்ணிட்டாங்க, நீதி இதுக்கு என்ன பண்ணாங்க, தீர்வு இதுக்கு நீதிபதி தான் வந்து உத்தரவு போய் செக் பண்ணுங்க. அப்ப நீதிபதிகளோட தீர்ப்பு வந்து இதன் மூலமாக பதற்றத்தை ஏற்படுத்தி விடும். அவங்க கோர்ட்ல கேஸ் போறாங்க அப்படின்னா 1991 இந்த மாதிரி வந்து வழிபாட்டு சிறப்பு சட்டம் போட்டுருக்கணும் வந்து நீதிபதி குறுக்கிட்டு காட்டி அந்த மனுவை கிழிச்சு குப்பையில போட வேண்டியதானே. அதை விட்டு போட்டு சரி நீங்க உள்ளே சென்று மசூதி சென்று ஆய்வு செய்யலாம் அப்ப உத்தரவு செஞ்சீங்கன்னா அப்புறம் அவங்களுக்கு தொக்கு வேட்டை தானே. அப்ப இது நீதிபதிகள் செய்யக்கூடிய ஒரு தவறு தானே. அதன் மூலமாக என்னாச்சு, பதட்டம் ஏற்படுகிறது, நீதிபதிகள் பதட்டத்தை ஏற்படுத்துறாங்க அப்படிங்கிறத சுட்டி காட்டிருக்காங்க. அதை விட பன்முகத்தன்மையை உறுதிப்படுத்த மதசார்பற்ற அனைத்து மத மாநாடுகள் நடத்தப்பட வேண்டும். இதற்கு பரிகாரமா சொல்றாங்க. இந்த மனம் இருக்குது இந்த மோடி ஆட்சியில, இதெல்லாம் வந்து ஒரு க்ளோஸ் பண்ணணும், மனம் திறந்தணும் அப்படின்னா பன்முகத்தன்மையை உறுதிப்படுத்தக்கூடிய அளவுக்கு மதசார்பற்ற அனைத்து மதத்தில் உள்ளவர்கள் சேர்ந்து உட்கார்ந்து அடிக்கடி மாநாடுகளை இந்த மத்திய அரசு நடத்த வேண்டும். நடத்துமா? நடத்துறாங்கன்னா அவ்வளவுதான். RSS வந்து அப்படியே அந்த RSSங்கிற போர்வையே இங்க ஒரு ஊர்ல இருக்காது. RSS சும்மா விட்டுருமா அந்த பாஜகவை? இல்ல இதெல்லாம் வந்து நல்ல விஷயம் தான். இந்த 17 பிரமுகர் வந்து சுட்டி காட்டிருக்கிறாங்க. சாட்டையடியான ஒரு விஷயம். அதற்கு பரிகாரமா பன்முகத்தன்மையோட அப்பப்ப மத சார்பற்ற நல்லிணக்கம் கூட அனைத்து மத கலந்த மாதிரி ஒரு மாநாடெல்லாம் நடத்துங்க அப்படின்னு போட்டு சொல்லுறாங்க. அதே நேரத்தில் இன்னொரு விஷயம், வளர்ந்த நாடாக இந்தியா மாறுவதற்கு இந்த மாதிரி வகுப்புவாத வன்முறை அப்படிங்கிற நடக்கக்கூடிய சில சம்பவங்கள் தடையாக உள்ளன. இது நிதர்சனமான உண்மை. இந்தியா வந்து வல்லரசு ஆகணும்னு போட்டு அவர் சொல்லிட்டு போயிட்டார் அப்துல் கலாம். 2020 வல்லரசு ஆகணும். எங்க வல்லரசு ஆச்சு? 2020 கொரோனா தான் வந்தது. இந்தியா வல்லரசுலாம் ஆறல. எதை வச்சு அவர் சொன்னாரே தெரியல. மற்றபடி இங்க இருக்கக்கூடிய மோடி ஆட்சி சம்பந்தப்பட்டது எங்கு பார்த்தாலும் மதவாதம், பித்தலாட்டம், புறாடு, மற்றபடி வந்து சிறுபான்மை கொடுமைகள், மசூதியை எரிப்பது, என்ன அவர் மதரசாக்களை எரிப்பது, மற்றபடி மசூதியை நோண்டி பார்க்கறது, லிங்கம் இருக்கா நோண்டி பார்க்கறது, என்ன இது வந்து அன்னைக்கு முகலாய காலத்துல கட்டப்பட்டது, அது சொல்லி எதையோட சொல்லிக்கிட்டு இடிக்கிறது, இதெல்லாம் இருந்தது அப்படின்னா எப்படி வந்து இந்தியா வல்லரசா? அருமையான கேள்வி. அதனால வந்து இதெல்லாம் ஒரு சீர்தூர்த்தி பார்த்து மோடி அரசு இனிமேலாவது திருந்த வேண்டும். 17 பிரபலங்கள் இன்னைக்கு பப்ளிக்கா எழுதியிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பப்ளிக்கா அந்த கடிதம் வந்தது வந்து உண்மையிலே வந்து இது வந்து மோடிக்கு ஏற்பட்ட ஒரு தனிப்பட்ட ஒரு மானக்கேடாகத்தான் பார்க்கக்கூடிய ஒரு சூழல். கட்டாயமா பாஜகவில் உள்ள அனைவரும் திருந்த வேண்டும். ஆமா, குறிப்பாக ஆண்டு கொண்டிருக்கிற மோடி அரசு, அமித்ஷா போன்றவர்கள் மனம் திரும்பி இனிமேலாவது சிறுபான்மையை பாதுகாப்பது எப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. அவங்க தங்களை பாதுகாத்துக்காங்க. அவங்களை நீங்கள் வந்து மோசங்கள் செய்யாமல் வன்முறைகள் அவர்களை நோக்கி நடத்தாமல் இருந்தாலே சரி என்பதை எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய, குறிப்பாக இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய, அதிலும் இஸ்லாமியர்கள் குறிப்பாக எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மிக அற்புதமான விஷயமா பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.